நண்பர்களே இப்பெல்லாம் சமைக்க மடி, சாப்பிட மடி, வேலை செய்ய மடி, வீடியோ போடுறதுக்கு மடியோ மடி. இப்பெல்லாம் ஒழுங்கா வீடியோ வர்றதில்லன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. வாங்கிட்டு வந்தா உள்ளி கூட்டு, இல்ல உள்ளிப்பூ கூட்டு. ஒத்த ஒத்தையா அரிஞ்சு பார்த்து நேரம் விடிஞ்சிரும். நாம வேற சமைக்கிறது நேரம் பிந்தி. மதியத்துக்கு தானே வந்து பார்த்துக்கலான்னு சோறை மட்டும் வச்சு பிறகு வச்சுட்டு போனேன். வந்து வேலையை நடத்த ரொம்ப கஷ்டமா போச்சு. உள்ளிப்பூ தண்டு அரிஞ்சு வச்சு, உள்ளியுமே அரிஞ்சு வச்சு, உள்ளிப்பூ கூட்டு எல்லா தவிரனை எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இதையும் வைக்கணும்னு சொல்லிட்டாவ. அவ்வளோதானே தட்டுறோம் கிண்டுறோன்னு வெங்காயத்தை வதக்கி போட்டு அதுக்கு மேலே தண்டை தட்டி போட்டு மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, உப்பு போட்டு நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கிட்டோம். தண்ணி தேவையில்லை போல இருக்கு. மூடி வச்சிருந்தா அதுலேருந்தே தண்ணி உறிஞ்சு வரும். நான் அவசரம் கொடுக்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து போட்டேன். மூடி வச்சு வேக வச்சு எடுத்தா ஊத்துன தண்ணிக்கு மிச்சம் தண்ணி ஊறி வந்து இருக்கு. சரி தேங்காயை தட்டி மேட்ச் பண்ணிக்கலாம்னு தேங்காயை தட்டி போட்டு கிண்டிக்கிட்டு மூடி வச்சு ஒரு பக்கம் அது ரெடி ஆகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மாங்காய் ஒன்று இருந்துச்சு. இப்பெல்லாம் மாங்காய் சீசன் பற்றியெல்லாம் டெய்லி ஒரு மாங்காய் வச்சு கிடச்சிருது. கிடைக்கிற மாங்காவே போதும் அன்னத்தை சாப்பாடை முடிச்சிடலாம். ஈஸியாக ஒரு மாங்காய் கூட்டு வச்சுட்டோன்னா தவறனை ஏகதேசம் ரெடி ஆகிட்டு என்ன ஒன்று தண்ணி தான் கொஞ்சம் கூடி போச்சு. அது வத்துறதுக்கு வெயிட்டிங். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சோத்தில் எடுத்து வச்சு உள்ளிப்பூ கூட்டு, மாங்காய் கூட்டு, கூடவே தயிர் அப்பளம்னு சேர்த்து போட்டு மதிய சாப்பாடை சிம்பிளாக முடிச்சாச்சு. பிடிச்சா லைக் பண்ணிடுங்க.